செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனல்லேருந்து தெய்வானை பேசுகிறேன்ப்பா. இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா கல்கண்டு வடை தான்ப்பா பண்ண போகிறோம். கல்கண்டு வடை வந்து பாரம்பரியமாக செட்டிநாடு பகுதியில் எல்லா விசேஷங்களுக்குமே பண்ணுவாங்கப்பா. ஒரு சித்திரை மாதம் 1ஆம் தேதி கண்டிப்பாக வச்சு சாமி கும்பிடுவோம்ப்பா, வருஷப்பிறப்பு அன்னைக்கு. அதேமாரி சமைஞ்சது மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து கல்யாண விசேஷம் வீடு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுவோம்ப்பா. அது ரொம்ப விசேஷமான பலகாரம். அது ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. அது நம்ம வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் ஊற வச்சுருக்கேன்ப்பா. அது உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ வந்து உளுந்து ஊற போகிறேன். ஒரு உலக்கு தான்ப்பா. அது ஆலாக்குன்னு சொல்லுவாங்க, உலக்குன்னு சொல்லுவாங்க. இதையும் போட்டுக்குவோம். இது 200 கிராம். சரியாப்பா. இது வந்து கல்கண்டு வந்து நம்ம 150 கிராம் நான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அது பாருங்கள். இது வந்து அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது வந்து 25 கிராம். இது வந்து 100 கிராம். இது இந்த உலக்கு வந்து 100 கிராம். நம்ம வந்து 25 கிராம்னால் இவ்வளோ தான் வரும். நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு பிடிச்ச அப்படி இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம். இவ்வளோதான். இந்த உலக அளவு வந்து ஊற வச்சு நான் 1 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு கிரைண்டரில் அரைப்போம் வாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் வாங்க. நான் வந்து இப்போ வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம்ப்பா. கிரைண்டரில் போடணும். தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சா போடும்ப்பா. அது நம்ம வந்து கல்கண்டு நம்ம போடுறதுனால நம்ம தண்ணியே ஊற்றாமல் தான் அரைக்கணும். ஏன்னா கல்கண்டை வந்து நம்ம அதுவே இலகும். அதுவே இலகிறதுனால நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம்ப்பா. உப்பும் போடக்கூடாதுப்பா. உப்பு போடுறதில்ல, ஏலக்காய் போடுறதில்லை. ஏலக்காய் போட மாட்டோம், உப்பு போட மாட்டோம். வெட்டியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போடுறதுனால கல்கண்டு போடுறதுனால நம்ம வெட்டியாகவே கொஞ்சம் அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். எடுத்து கொஞ்சம்